இப்போ நம்ம உடல் வந்து என்னன்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அது கேட்கும். லெமன் சாதத்தை கொடுத்து பழக்கிட்டா அது ஒரு 2 நாளைக்கு அப்படி இப்படி இருக்கும், அப்புறம் பழகிடும். மீன் குழம்பு கொடுத்து பழக்கிட்டாலும் அப்படி தான். ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் கஞ்சியை கொடுத்து பழக்கினாலும் அந்த உடல் வந்து 2 நாளுக்கு அப்புறம் ஒத்துக்கும். அது ஒரு செயல் வடிவம். அது ஒத்துக்கவே இல்லை, அது ஸ்கின் அலர்ஜியில் வேறு ஏதாவது ஒரு எஃபெக்டில் காட்டிடும் ஒத்துக்கலைன்னா. அப்போ அந்த பொருளை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். நம்ம இன்னொரு வீட்டுக்கு விருந்தாளியாக போவோம், அங்கே போய் படுத்து பார்ப்போம், தூக்கம் வராது. ஏன்னா அந்த இடத்துல சில பேருக்கு செட் ஆகாது. சில பேர் உடல் அசைதியில் எந்த இடத்துல இருந்தாலும் தூங்கிடுவாங்க. புரியுதுங்களா? சில பேருடைய உடல் என்ன பண்ணுன்னா, அசைதி இருந்தாலும் அந்த இடத்தோட செட் ஆகாதனால தூக்கம் வராது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்தோட மிங்கிள் ஆக முடியாமல் தவிப்பாங்க. இப்போ வாழ்க்கையில் எல்லா மனிதனும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லா வாழ்க்கைக்குள்ளேயும் மிங்கிள் ஆக முடியாமல் தான் தவிக்கிறான். வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான், ஆனால் வாழ்க்கைக்குள்ளே மிங்கிள் ஆக முடியலை. அப்போ உடலுக்குள்ளேயும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அப்போ உடலை ஒரு மனிதன் பியூராக உடலையே கட்டுப்படுத்துறதோ ஏற்கிறதையோ ஒரு மனிதன் உடலை முதல்ல உணரணும். இந்த உடல் வந்து கடவுளோட உயர்ந்தது. அப்போ இந்த உடலுக்கு ஒரு தனி மனிதன் ரெஸ்பான்ஸ் அளிக்க மாட்டான். என் உடலை தெருக்கடையில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் வாங்கி போட்டாலும் என் உடல் தாங்குங்க, அந்த மூளைக்கடையில் டீ கடையில் இருக்கிற மசால் வடையை வாங்கி தின்னாலும் என் உடல் தாங்குங்க, 4 நாள் 5 நாள் கழித்து மாவாட்டி இந்த புளிச்சு போன தோசையை தின்னாலும் என் உடல் தாங்குங்கன்னு அவன் உடலை அவனையே அதை செட்பேக் ஆக்க என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுறான். பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, எங்களை மாதிரி எவனாவது ஒருத்தர் டிவியில் தோண்டிட்டானா அவனை பிடிச்சிட்டு எங்கள் உடல் மாறணும், எங்கள் உடல் தெய்வீகமாக வீசணும், இல்லைன்னா வள்ளலார் மாதிரி ஒளியாக அப்படியே பலன்னு காட்சி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் எதாவது நடக்குமா போகுமானா? புளிச்ச தோசையை வள்ளலார் தின்னுட்டு உட்காந்துதாரா என்ன? ஒரு நாளில் சின்ன வயசில் கிராமத்தில் நம்ம பார்த்துருப்போம், மாவு ஆட்டினாங்க, ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டினாங்க, ஒரு நாள் வச்சுருப்பாங்க, அடுத்த நாள் காலைல வச்சுருப்பாங்க. இப்போ மாவாட்டி இந்த வெள்ளிக்கிழமை ஆட்டி அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாவு இருந்தால் அது என்ன? அது உலகத்தில் விஞ்ஞானி சாப்பிட்டா கூட அவன் பாய்சனாக தான் ஆகும். அது சொல்லுங்க. அது தேங்காய் ஒரு குழம்புல ஊற்றிட்டா நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் பயன்படுத்த முடியாது. இது நமக்கு யாருக்கும் தெரியாதா என்ன? ஆனால் 3 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத போட்டு அடித்தா என்ன வருது? இன்னும் நிறையா வீட்டில் பெண்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன்னு ஃப்ரிட்ஜில் வச்சதை கடைசி வரைக்கும் சுட வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. என் பிள்ளைக்கெல்லாம் பிடிக்காதுங்க, நானே சாப்பிட்ருவேன். இப்போ நீங்கள் தான் சுகர் மாத்திரையோடு சுற்றணும் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ உடலை பார்த்துக்கணும்னா நாம் தயாராகணுமா? புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலையில் எழுந்திக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிட்டு பகலில் நேரம் கிடைக்கும், அப்போ தூங்கலாம். இந்த உடலுக்குன்னு சில பொன்னான நேரம் இருக்குது, பொன்னான களம் இருக்குது. அதே மாதிரி உடலுக்குன்னு சில பொருள் சேரும், சில பொருள் சேராது. அது இந்த உடலே காட்டி கொடுக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டா அப்புறமா தியானம் மந்திரமெல்லாம் தானாக வேலை செய்யும். புரியுதுங்களா? விளக்கில் ஓட்டலைன்னா எண்ணெய் நிற்கும், திரி சுத்தமாக இருந்தால் திரியும் எண்ணெயும் மிங்கிள் ஆகி எரியும். எல்லாமே டூப்ளிகேட்டாக இருந்தால் கொஞ்ச நாளி தான் எரியும். விளக்கும் டூப்ளிகேட்டு, எண்ணெயும் டூப்ளிகேட்டு, திரியும் டூப்ளிகேட்டு, தீப்பெட்டி டூப்ளிகேட்டு. நீங்களும் எவனோ ஒருத்தன் சொன்னான்னு பரிகாரத்தை வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் டூப்ளிகேட்டு. அப்புறம் எப்படி அந்த விஷயம் சரியாகும்? எல்லாமே இப்படி இருந்தால் எப்படி ஒரு செயல் பண்ண முடியும்? ஒரு செயல் பண்ண முடியாது. அப்போ ஒரிஜினலாக ஒரு செயலை மாற்றும் போது அங்கே என்ன ஆகுன்னா, உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று, தன்னையே தனக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. உடல் ரெடி ஆகிட்டா நீங்கள் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருங்க. இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உங்கள் உடல் மட்டும் பலமாக இருந்துச்சுங்க, நீங்கள் போர் செய்யலாம், எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் நின்று களத்தில் செய்யலாம். உடல் சோரும் போது உங்கள் மனம் சோர்ந்துடும், பலவீனம் ஆயிடுவீங்க. பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க யார் இருந்தாலும் உங்கள் உடல் எப்பா சொல்ல பேச்ச கேட்க மாட்டேதுப்பா, ஒத்துழைக்க மாட்டேது, அம்மாவுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் ஒருத்தங்க கொஞ்சம் வயசு தான், 35 வயசு தான், நான்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்லுவேன், நீங்களாம் ஒரு நாள் போயிடுவீங்க. நீங்கள் கிடையாது, எல்லோரும் ஒரு நாள் போக வேண்டியதான். அதனால் அவசரப்படாதீங்க, அங்கே ஒன்றும் உங்களுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணலை, வாங்கன்னு. அதனால் உடல் அந்த மாதிரி புலம்பாமல் உடலை ரெடி பண்ணுங்க, உடலை பாருங்கள் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இந்த கொஞ்சம் வயசுங்கிறது என்னன்னா, கொஞ்சம் வயசுலேயே உடலை தயார் பண்ணால் அந்த முதியோர் ஆகும்போது முதியோர் மாதிரியே ஃபீலை கொடுக்காது. 30 வயசில் உடலை ரெடி பண்ணால் 60 வயசு மாதிரியே தெரியாது. 60 வயசில் போய் ரெடி பண்ணால் என்னத்தை ரெடி பண்ணுறது? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள்.
என்ன ரெடி பண்ண முடியும்? எல்லா வேலையும் முடிச்சு முட்டிக்கிட்டு எல்லாம் தேஞ்சு நொந்து நூலாய் அந்த அவளாய் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்ன துண்ணூரை போட்டு அதை எப்படி சரி செய்யறது சொல்லுங்க? உங்கள் டாக்டர் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுக்கிறீங்க. டேப்லெட்டை சாப்பிடுமா சுகருக்காக, சரியாக போமா, சரியாக போகணும் எவன் சொன்னா? சாப்பிட்டுக்கிட்டே இரு. கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதிகமாயிரும். அப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளோ நாள் வரைக்கும்? உயிர் வாழ்கிற வரைக்கும் சாப்பிடு. ஆனால் உடலை ஒருத்தன் ஆரம்ப நிலையிலேருந்து சரியாக பார்த்துட்டான்னு வச்சுங்க, அவன் என்ன ஆவான்னா அவன் என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த உடம்பை வச்சு தான் எதாக இருந்தாலும். இந்த உடம்பு ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க, ஒன்றும் இல்லை. எல்ஐசியில் நீ பணம் போட்டு உனக்கு பின்னாடி ஒருத்தன் அனுபவிச்சானா அனுபவிக்கலைன்னா என்ன? நீ அனுபவிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எவனோ அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய கருத்தே கிடையாது. நீ அனுபவி. நீ வீடு கட்டு, நீயே வாழு. நீ நிலம் வாங்கு, நீயே அனுபவி. நீ ஒரு தோட்டம் வை, அதில் நீயே சாப்பிடு, நீயே பாரு. குழந்தைக்கு தர்றேன், பேரைக்கு தர்றேங்கிற கதையே வேண்டாம். நீ அனுபவிக்கணும், அவ்வளோதான் விஷயம். இறைவன் என்பது என்ன சொல்றான்னா, இறைவனை நீ பார்க்கணும், இறைவனை நீ அனுபவிக்கணும். நீ யாரும் அனுபவிக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு வேலை செய்கிறேன்னா எதுக்கு அந்த வேலை செய்யணும்? சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பார், ஏங்க ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்காகனா என் பிள்ளைங்களுக்காக நல்லா இருக்கிறதுக்காக போகிறேன். அப்போ நீ என்ன? இல்லைங்க நான் ஓட்டுறதுக்காக தாங்க வந்திருக்கேன். என்னங்க அது லாஜிக்கு? நீங்கள் நல்லா இருக்கணும்ல, அதானே விஷயம். நீ நல்லா இருந்தா அது யாருக்கு பலன்? உன் பிள்ளைக்கு பலன், உன் மனைவிக்கு பலன். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும். முதல்ல நீங்க பண்ற சேமிப்பு எல்லாமே உங்களை, அது உங்களுக்கு பயன்பெறணும். உங்களுக்கு பயன்பட்டா குடும்பத்துக்கு பயன். நீங்க அதை பார்க்கணும். உங்க உடலை உங்களால ரெடி பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வாத்தியாரெல்லாம் தேவையில்லை. ஆன்லைனில் பணத்தை கட்டி இந்த ஒரு பொருளை வீட்டுக்கு வர சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்பெஷல் வாத்தியார், ஸ்பெஷல் ஊறுகாய், மண்ணில் போட்ட கருவாடு இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஒரு உடல்லாம் ரெடி பண்ண முடியாது. புரியுதுங்களா? நாக்கை வேணால் ரெடி பண்ணிக்கலாம், சுவைக்காக செய்கிற வேலை தான் அதெல்லாம். உடல்லாம் ரெடி ஆகாது. எவன் சொன்னா கறி குழம்பு சாப்பிட்டா மீன் குழம்பு சாப்பிட்டா உடல் பலமாயிருன்னு? எவன் சொன்னா? மிஞ்சி இன்னும் வேகமாக வேலை செய்யும். செரிமான நேரம் அதிகமாக தான் இங்கே இருக்கிற உறுப்புகள்லாம் அதிக வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கும். அதில் எவன் புலப்படணும்னு எவன் சொன்னான்? எந்த ஞானி சோத்தை அதிகமாக அள்ளி தின்னுட்டு கிடந்தான்? ஏதோ கொஞ்சோண்டு லெமன் சாதத்தை திம்பான், அப்படியே படுத்தே கிடப்பான், திருப்பி எழுந்திருவான், ஓம் நமச்சிவாயா பாடிக்கிட்டே இருப்பான், திருப்பி எங்கேயோ போவான், சாப்பாடை தேடவே மாட்டான். ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த உடல் பலப்பட்டு அவனுக்கு சொல் பேச்சை கேட்போம். ஏன்னா அந்த உடல்லையே அவனுக்கு இயற்கையாக எது கிடைக்க வேண்டுமோ அது எனர்ஜி கிடைச்சும். அவனுக்கு உணவு எதுன்னா கோயிலுக்குள்ள உட்கார்ந்தவே ஒரு எனர்ஜி இருக்கு, அதுதான் எனர்ஜி. நீங்க வைக்கிற அந்த பொங்கல் புளியோதரை எல்லாம் நெய்வேத்தியம் பண்றாங்கல்ல, அதுக்குள்ள இருக்கிற மனம், அதுக்குள்ள இருக்குல்ல, அதை சுவாசத்தால் கடவுள் உறிந்து கொள்கிறான். அவன் எதை விட்டு போறான்? சக்கை தான் பாக்கி எடுத்துட்டு போ. நான் அள்ளி சோத்தை திங்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் மனிதன் கிடையாது. சோத்தை தின்னு எனக்கு கிட்னி லிவர்லாம் அதை அரைக்க வேண்டிய வேலை என்கிட்ட கிடையாது. நான் சுவாசத்தால் நீ வைக்கிற நெய் பொங்கலையோ நீ வைக்கிற லெமன் சாதத்தையோ நான் உறிந்து கொள்வேன். ஏன்னா எனக்கு ஹார்ட் கிட்னி எல்லாம் கிடையாது, நான் வேற வடிவத்தில் இருக்கிறேன். அதுதான் இறைவன். நீங்க என்ன பண்றீங்கன்னு, நமக்கு தான் 2-3 மிஷினை கடவுள் கொடுத்துருக்கான்ல, அள்ளி உள்ள போடு. எல்லாத்தையும் கிரைண்டர்ல மாவு அரைக்கிற மாதிரி அவன் அரைப்பான். 10 மணி நேரம் 12 மணி நேரம் அரைச்சிட்டு காலையில் வெளியே தள்ளுவான். வெளியே தள்ளி முடிச்சோடனே இன்னொரு ஐட்டம் புதுசாக இருக்கு, அதை தூக்கி உள்ள விடு. அடுத்தது என்ன? போய்கிட்டே இரு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்கெல்லாம் ஸ்டைலாக ஆன்லைனில் போட்டு சாப்பாடு, உங்களுக்கெல்லாம் வேலை கம்மி. ஏன்னா வயிற்றை வேகமாக எவ்வளோ கெடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்குமோ அந்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கு. அதுவே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பிள்ளைக்காக ஒரு நாள் நீங்கள் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, தினந்தோறும் இப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? உங்கள் பிள்ளைங்கள்லாம், உங்கள் கூட படித்த பிள்ளைங்கள்லாம் மெட்ராஸில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், அதுங்களாம் என்ன சாப்பிடுது? அதெல்லாம் வயிற்றுக்கு உடலுக்கு ஏற்ற சாப்பாடு இல்லை. அப்போ என்ன ஆகும்? 45 வயசுல செட்பேக் ஆகிடும். மருத்துவருடைய உதவியோட தான் ஒரு மனிதன் 45 வயதுக்கு மேல வாழ முடியும். அவனோட உதவியோட வாழ்வான் ஒரு ஞானி. அவன் என்ன சொல்றான்னா, அவனோட உதவியோட அவன் வாழணும். தனக்கு ஒரு கண்ணாடி தேவையில்லை, ஒரு கட்டை தேவையில்லை, எனக்கு நானே உதவி என்று வாழ்ந்தான். அதுதான் வாழ்க்கை. மருத்துவர் உதவி, ஜோசியர் உதவி, சாமியார் உதவி, இந்த அவர் உதவி இவர் உதவி எல்லாம் வாழ்ந்தா அது சரிப்பட்டு வராது. தனக்கு தானே, அதுக்கு தான் 2 கை, அதுக்கு தான் 2 கால், அதுக்கு தான் உயிர், அதுக்கு தான் புலன்,
அதுக்கு தான் எல்லாம். எல்லாருக்கும் எல்லாம் ஏன் கொடுத்தான்னா உன்னை நீ பார்த்துக்கணும். உனக்கு அடிஷ்னலா ஒரு ஆள் ஏன் கொடுக்குறான்னா கூடுதல், அது சப்ஜூட்டு. நீ என்ன பண்றன்னா உன்னை பயன்படுத்தாம பக்கத்துல இருக்கிறவனையே வேலை வாங்கிட்டு இருக்க. புரியுதா? தனியா படுத்தா பேய் வரும்னு பக்கத்திலேயே ஒரு பேயை படுக்க போட்டிருக்க, மனித பேய. என்ன பண்றது? சில வீட்டில் சிலது செத்து பேயா இருக்க வேண்டியது, அது இருக்கும்போதே பேய் தான். நானே பார்த்துருக்கேன் பல பேய்களை. பல கிராமங்கள்ல பல பேய்களோட வாழ்ந்திருக்கேன். நிஜ பேய்கள் எந்த தொந்தரவும் பண்றதில்ல, மனித பேய்கள் பல தொந்தரவு பண்ணும். கறி சாப்பிட்டு சாராயம் குடிச்சாதாங்க ரொம்ப ஆண்டுகள் இருக்க முடியும். கொரோனாவிலேருந்து தப்பிச்சிருக்கோம்னு சொன்னவெல்லாம் இருக்கிறான். புரியுதுங்களா? இந்த எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் வேகமாக செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றவன்லாம் இருக்கிறான். அதுங்கெல்லாம் தலை சிறந்த பேய்கள், 3-4 விருதுகளை வாங்கின பேய்கள். புரியுதுங்களா? அதுங்கெல்லாம் காலையில் அந்த பச்சை கடையில் போய் நின்றுங்க. அது இல்லைன்னா வாழவே முடியாது. அதுங்கெல்லாம் என்னன்னா அதுங்களை தான் தலை சிறந்த பேய்கள் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? பேய் என்ன பண்ணும்? அது நம்மளோட ஒவ்வாது. அப்போ உள்ள பேய் சார்ந்து தான் சில பொருளை இறக்கிட்டு வரும். இறக்கிட்டு வந்ததோட அங்கே என்ன பண்ண முடியும்? பேய் தான் அதோட சிங்க் ஆக முடியும், மனிதன் சிங்க் ஆக முடியாது. இப்போ பச்சைக்கடை பார்த்தீங்களா, சொல்லிடுங்க சுடுகாட்டுக்கு போ தலைவா, 2 பேய்களோட பேசிட்டு அது தெளிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சேரு அப்படின்னு நீங்களாம் சொல்லணும். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆம்லேட்டை போட்டு கொடுத்துட்றீங்க. பேய்களுக்கு கழுப்பு கழிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படைப்பை படைச்சு கொடுத்துட்றீங்க. இதெல்லாம் இருந்தால் அந்த உடல் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எப்படி மேம்பட முடியும்? பணக்காரங்கெல்லாம் செய்யலாம். ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டு இந்த அவுன்ஸை வாங்கி வச்சுட்டு இப்படி ஊற்றிக்கிட்டு அதுதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இறைவன் ரசிக்க கொடுத்துருக்கான். எது ரசிக்க? ஏண்டா மருத்துவமனைக்கு போகாமல் யாரையும் நம்பாமல் நீ 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் உன் உடலில் இருக்கிற எந்த உறுப்பும் கெடாமல் வாழ்ந்தனா அதுதான்டா ரசிப்பு, அதான்டா வாழ்க்கை, அதான் பேர் செயல். நாளைக்கு சொல்லுவான் பேரன், எங்கள் தாத்தா 90 வயசுல யாரோட உதவியும் இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்கிறார். அதுதான் ரசிக்கணும். அதுதானே ரசிக்கணும். எங்கள் தாத்தா நடந்து போனாவே நாங்கள் ஒரு 6-7 பேர் போவோங்க. ஏங்க பொத்துன்னு விழுந்துருவாரு, அதை போய் ரசிக்க முடியுமா? அப்போ அவர் என்ன சொல்லுவார்? டேய் உன் வயசுல நானும் ஓடுனேன்டா, கல் தூக்குனேன்டாம்பாரு. இப்போ இவன் என்ன சொல்லுவான்? இவனு தாத்தா ஆகிறதுக்கு முன்னாடியே விழுந்துருவான். இப்போ இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுலாம் சாப்பிட்டா 45 வயசுல 50 வயசுலலாம் விழுந்துருவோம். உழுவலைன்னா நமக்கு மருத்துவமனை இருக்கிறதே மருத்துவமனை இருக்கு. 6 விதமாக 7 விதமான மாத்திரைகள் ரெடியாக இருக்கு. கேரி பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். இதில் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு பர்சனலாக சில டாக்டர்லாம் இருக்காங்க. அவங்க நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? ஊசிகள்லாம் விசேஷமான ஊசிகளை போட்டு நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவாங்க. உடலில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா வந்துருங்க நீங்கள், அப்போ தான் நான் கரண்ட் பில் கட்ட முடியும். வராமல் போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. கொரோனாவில் போகணுன்னு கேட்ட காலம் போய் கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த இலத்தலை விற்கிற கடையெல்லாம் கொடிசொன்ன ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஊரில் சும்மா கிடச்சிரு பாருங்க, இந்த பிரண்டை இலை, இந்த சோத்து கத்தாழை, அதையெல்லாம் பறித்து வச்சு கொடிசொன்ன ஆகிட்டாங்க இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம். அதெல்லாம் வச்சு வேறு மாதிரி ஒரு வியாபாரமாக வச்சுட்டாங்க. காலையிலே நம்ம ஆளுங்க அந்த சாக்ஸை கட்டி ஷூவை கட்டிட்டு போகிறவங்க ஒரு அருவம்புல் ஜூஸை குடிக்கிறேன். நைட்டு வேறு பச்சை கடையில், பகலில் இந்த பச்சை, நைட்டில் அந்த பச்சை, பகலில் இந்த பச்சை. உடலை பக்குவமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இது எது உடல் எப்படி ரெடி ஆகும்? எந்த பச்சை போட்டாலும் உடல் பூ போன்றதுங்க. குடல், இங்கே இருக்கிற தொண்டை, ஒரு சின்ன விஷயம் ஒரு தொண்டையில் புண்ணாகிட்டாலும் ஒரு உரப்பை முழுங்க முடியாது. இப்போ நான்லாம் தியானம் பண்ணுறேன், என்னெல்லாம் கொல்லணும்னா ஒரு பச்சை மிளகா கொடுத்தீங்கன்னா சுட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த உடல் அவ்வளோ உஷ்ணமாகி புண்ணாக இருக்குது. அப்போ உடல் எப்படி இருக்குது? குழந்தை தாளோட பிறந்த குழந்தை இருக்குல்ல, அதை பாதத்தை தடவுனீங்கன்னா அந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். ஒரு மென்மையான பொருள் மீது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல்ல தூக்கி வீசுறீங்க. நேற்று புளி சாதம், இன்னைக்கு லெமன் சாதம், நாளைக்கு அது, அடுத்த நாள் அது. அப்போ காரம் சாரம் இது எல்லாத்தையும் பார்த்து, எண்ணெய் இதெல்லாம் பார்த்து ஒரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதான் அந்த உடல் பல நாள் தாக்கு பிடிக்கும். இதுதான் ஞானி வள்ளல் பெருமான்லாம் என்ன சொன்னார்னா, உடல் எது தாங்குமோ, உடல் எது சேருமோ அதை மட்டும் கையில் எடு, அதை மட்டும் உணவாய் தின்னு. கோழி ரசத்தை குடிச்சு நீ வாழலான்னு எவன் சொன்னது அப்படின்னு நான் சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்றார்.
உன் குடலுக்கு அது ஆகாது. இன்னைக்கு நீ என்ன பண்றன்னா 48 வயசு வரைக்கும் நீ வாழ்றதுக்கான ஒரு வழிவகை செய்ற. 50 வயசு 60 வயசு வாழ்ந்தாலும் பலவீனமாக வாழ்ற. நீ சீக்க வச்சுக்கிட்டு என்ன சொல்றன்னா, எனக்கு சாவு வரலங்க, நான் தெளிவா தாங்க இருக்கிறேங்கிற. அதுல வேற பெருமையா சொல்லிக்கிற 3 சீக்கு தாங்க என்கிட்ட இருக்கு. ஒன்னு சுகர், ஒன்னு பிரஷர். பல இந்த மற்றவங்க மாதிரி கேன்சர்லாம் நம்மகிட்ட கிடையாதுங்க. நம்மகிட்ட இருக்கிறது 2 நோய் தான். ஒன்றுக்கு இந்த டாக்டர் சி டாக்டர், இன்னொன்றுக்கு ஏ டாக்டர். ஏன்னா இப்போ தான் பிரிச்சுட்டாங்கல்ல, நரம்புக்கு ஒருத்தர், காதுக்கு ஒருத்தர், கண்ணுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு செக்ஷன் தனியாக ஆகிட்டதுனால உங்களுக்கு கான்ஃபிடண்ட் ஆயிடுச்சு. காது சரியாலைன்னா அதுக்கு அவர் இருக்காரு, கண்ணு சரியாலைன்னா இவர் இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் டாக்டர் பக்கமே போகாமல் வாழ்ந்த வம்சாவளியிலேருந்து வந்தவங்க தாங்க அந்த மனித சமூகம். எந்த தாய் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் போய் புள்ள பெற்றா, 4 பிள்ளை பெற்றா, 5 பிள்ளை பெற்றா, மாட்டு வண்டியில் பெற்றா, வீட்டில் பெற்றா, கொல்லவாசலில் பெற்றா, எங்கேயோ பெற்றா, வயக்காட்டில் பெற்றா, கொள்ளையில் பெற்றா, எந்த ஆஸ்பத்திரியில் போய் இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்கேன் இன்னைக்கெல்லாம் இதுக்குலாம். அன்னைக்கு எந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா, எந்த குழந்தை கருவில் வளர்ந்துட்டு இருக்கும்போது எதை பார்த்தா, எதை செஞ்சா? இப்படியெல்லாம் ஒரு தாய் வந்தா, அவர் வயசான பெண்மணி வந்தா, 2 பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டேன், 3ஆவது கருவாயிட்டேன், ஆனால் எவனும் சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நானே ஒரு முடிவெடுத்து ஒரு பெரிய 2-3 அன்னாசி பழத்தை வாங்கி சாப்பிட்டேன், அதுவாக ரத்தம் எல்லாம் வெளியே போயிடுச்சு, 2 நாள் துன்பத்தை பொறுத்துக்கிட்டேன், 2 நாள் துயரத்தை பொறுத்துக்கிட்டேன், போதும் இறைவா என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு உடலை நானே ரெடி பண்ணி குளிச்சுட்டு ரெடியாகி 1 வாரத்தில் ரெடி ஆகிட்டேங்கிறான். இன்னைக்கு நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஆக முடியுமா? ஒரு பெண்ணால் தாங்க முடியுமா? வீட்டுக்கு தூரம் வந்துட்டாவே ஒரு பெண்ணு தாங்க மாட்டான், புருஷனை கலர் வாங்க விரட்டி விடுறான். அது அந்த மாதிரி வீட்டுக்கு தூரம் வர்ற 3 நாளாக ஒரு பெண்மணியால் தாங்க முடியலைங்க. அந்த வழியை தாக்கு பிடிக்க முடியலை, அந்த வழியிலேருந்து கடக்க முடியலை, அந்த விஷயத்தை பார்க்க முடியலை. அப்போ வீட்டுக்கு தூரம் வர்றதையும் இன்னொரு விஷயம் தீட்டுன்ட்டாங்க. இப்போ நான்லாம் தியானம் பண்ணுறேன், எனக்கு பெண்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது, பெண்ணை நான் வணங்குறதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்கேன். பெண்ணை நான் வணங்குவேன். பெண்ணை பார்வதி தேவி எப்போ வணங்கணும்னு சொல்லியிருக்கான்னா, எந்த பெண் வீட்டுக்கு தூரமாக இருக்கிறாலும் அந்த நாளில் வணங்கு, அதுதான் உகந்த நாள். அப்போ வீட்டுக்கு தூரமாக ஒரு பெண் இருந்தான்னா அவள் கடவுளாக இருக்கிறான்னு அர்த்தம், அவள் தேவின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்க தீட்டுன்னு அதை வச்சுட்டாங்க. இது எப்படி செயல் வடிவமாக இருக்கும்? இது எப்படி செயல்பாடுன்னு இருக்கும்? எத்தனையோ பெண் அந்த வீட்டுக்கு தூரமான நாளில் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு தீட்டு சங்கரதாயெல்லாம் இல்லைங்க, கிடையாது. அது ஒரு உன்னதமான செயல். தியானத்தில் உடலை அறிந்தவன், உயிர் அறிந்தவன், அந்த நிஜ தத்துவத்தை அறிந்தால் மட்டும்தான் அதை போய் பார்க்க முடியும். அதனாலதான் ஞானி சொன்னான், எது தீட்டுன்னு சொன்னான். எது தீட்டு? 3ஆவது நாள் 4ஆவது நாள் நீ இணைந்தனா உனக்கு ஒரு கருவே உண்டாகும். அந்த நாள் எப்படா தீட்டா மாறும்? உன் வாரிசை தீர்மானிக்கிறதே ஒரு பெண் வீட்டுக்கு தூரமாகி 3ஆவது நாளோ 4ஆவது நாளோ தான். அந்த நேரத்தில் நீ இணைந்தால் ஒரு கரு உருவாகும். அவ எப்படி தீட்டா போயிரும்? இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு சமூகத்தில் இருந்தா என்ன பண்ண முடியும் நம்ம? அப்ப இப்படி ஒரு சமூகத்தில் இருந்து நம்ம எந்த மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும்? தாய்ங்க, சகோதரிங்க, மனைவிங்க, அவ எப்படிங்க தீட்டா மாறுவா? ஒவ்வொரு குழந்தையும் தீட்டில இருந்தாங்க உருவாகுது. அந்த புனிதமான இடத்துல இருந்தாங்க நான் பிறந்தேன், நீங்க பிறந்தீங்க. அந்த இடம் எப்படிங்க தீட்டா மாறும்? ஒரு பெண்ணை தெய்வத்துக்கு இணையானா எப்படின்னா, அந்த வாசல், அந்த செயலே தெய்வீகம்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு உதாரணம் தான் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணான், தன்னுடைய மனைவியை பார்வதி தேவியாக நினைத்து, காளியாக நினைத்து பாத பூஜை செய்தான். அந்த தேவி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய கணவனை குருவாக, சிவனாக, விஷ்ணுவாக நினைத்து அவ வணங்கினான். அதனாலதான் காலம் கடந்து யார் நிற்கிறா? சாரதா தேவியும் ராமகிருஷ்ணரும் இன்றும் நிற்கிறார்கள். காலம் கடந்து நிற்கிறார்கள். உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க அப்பா எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் நிக்காததுக்கு காரணம் என்னன்னா, மனித செயல்ல வாழ்ந்து இறந்து போனார்கள். அவர்கள் மறக்கடிக்கப்படுகிறார்கள். ஒரு ஞானி ஏன் மறக்கடிக்கப்படலன்னா, மனித செயலை எரித்தான், அதனால் அவன் வரலாறு. நீ மனித செயலை எரிக்கலன்னா நீ வரலாறு இல்ல. 2வது 3வது ஜெனரேஷன்ல உன்னை தூக்கி வீசிடுவான். நீ வாழ்ந்ததுக்கான அடையாளம் கூட இருக்காது. உன் சொத்தை வேணா வச்சு 2 ஜெனரேஷன்ல தேய்ச்சிட்டு அதையும் தூக்கி வீசிட்டு போயிடுவான். அப்புறம் நீ எதற்கு?
யார் இங்க வந்து ராமகிருஷ்ணரை பார்த்திருக்கா? யார் சாரதாவை பார்த்திருக்கிறா? ஆனா இந்த நிமிடம் வரை நீ உண்மையாக தியானம் பண்ணி பாரு, அந்த சாரதாவோட காட்சி கிடைக்கும், ராமகிருஷ்ணரோட காட்சி இருப்பான். ஏன்னா அவன் சாகல, அவன் இருக்கிறான். பார்த்தவன் நான் இருக்கேன், எப்பொழுது அழைத்தாலும் வருவான். இது விளையாட்டு இல்ல, வருவான். இதுதான் வடிவம். ஏதோ ஒரு பக்தியில நம்பிக்கை அடிப்படையில பேசுறவன் நான் கிடையாது. காளியை வைத்துக்கொண்டு பில்லி சூனியம் பண்ணவன் இந்த ஊர்ல. காளியை வைத்துக்கொண்டு 2 பேர் சிறப்பான விஷயம் பண்ணான். ஒருத்தன் நடராஜன், அதற்கப்புறம் காளியை உயர்ந்த செயலாக காட்டியவன் ராமகிருஷ்ணன். பாக்கி காளியை வச்சுக்கிட்டு எல்லா பேரும் சூனிய வேலை தான் பண்ணான். எலும்புச்சம்பளத்தை வச்சுக்கிட்டான், வாக்கு கொடுத்தான், அதுன்னா இதுன்னா என்னென்னமோ பண்ணான். காளியை வச்சு ஏவல் வேலை பண்ணான். நடராஜன் என்ன பண்ணான்? காளியை வைத்து நடனம் ஆடி இந்த காலை தூக்கிட்டு பின்னாடி நிற்கிறார்ல, இதற்கு காரணம் காளி உள்ளே ஒடுங்கினால்தான் காலை தூக்க முடியும். ஒத்த காலில் நிற்கிறதுக்கு என்ன இருக்கீங்களா? காளி என்பது ஒரு நரம்பு, அந்த நரம்பை ஒடுங்கினாதான் நடராஜனாகவே வெளியில காட்சி கொடுக்க முடியும். அந்த நடராஜன் என்ற தன்மை, சிவன் என்ற தன்மை, பார்வதி உள்ளே ஒடுங்கினால் சிவன், காளி உள்ளே ஒடுங்கினால் அவன் நடராஜன். அவன் சும்மா வந்து உங்களுக்கு மாதிரி இருக்கிற மாதிரி 2 பேரும் நடனம் ஆடல. அந்த நடனம் என்பது வாசி. இடக்கலை பின்கலையை மாற்றி 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 ஒரு வேலையை செய்து 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 ஒரு இடத்தில் நிலை நிறுத்த நான் காளி உள்ளே ஒளிந்து கொண்டால் நடராஜன் அப்படியே தென்பட்டான். பேர் ஒளியாக வெட்ட வெளியாக தென்பட்டான். அந்த காளியை நடராஜனுக்கு அப்புறம் உயர்ந்த செயலாக, அற்புதமான செயலாக, தாயாக, கல்லை தாயாக பார்த்தவன் ராமகிருஷ்ணன். கல்லிலிருந்து என் காளி எனக்கு காட்சி கொடுப்பான் என்று ப்ரூவ் பண்ணவன் ராமகிருஷ்ணன். காட்டினான், வாழ்ந்து காட்டினான், நிஜமா காட்டினான். இது கல்லு இல்லடா, என் தேவிடா அப்படின்னு காட்டினான். அந்த காளியை வைத்து கடைசி வரைக்கும் நிஜமாக வாழ்ந்தான். காளியை வச்சு 10 ரூபா காசு சம்பாதிக்கல, பில்லி சூனியம் வேலை பண்ணல. போய் பட்டுப்புடவை எடுத்துட்டு வா, மேஜிக் பண்றேன், மக்கள்கிட்ட நான் தலைவனாகணும், குருவாகணும், கொண்டாடப்படணும்னா ஏதாவது சித்து பண்ணணும். எந்த ராமகிருஷ்ணன் சித்து பண்ணான்? எந்த மேஜிக் பண்ணான்? என்ன கும்பிடு, கும்பிடாட்டி போ, நாங்க ஒரு பரதேசி பய பரவாயில்ல, ஆனால் இந்த பரதேசி பயலோடு பணம் இல்லை, செல்வம் இல்லை, காளி இருக்கிறாள். இந்த ராமகிருஷ்ணன் என்ற பரதேசி பையனோடு காளி வீட்டு இருக்கிறாள். அது போதுண்டா, எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு நகை வேண்டாம், மக்கள் என்னை கும்பிட்டு ஆராதனை பண்ண வேண்டாம். இந்த உலகத்திலே 2 பேர் காளியை உன்னதமாக உலகத்துக்கு வெளிக்காட்டியவன். ஒன்று, தில்லையிலே இருக்கின்ற சிதம்பரம் அம்பலம் என்று அழைக்கக்கூடிய, உலகத்திலே எல்லாருக்கும் மூட்டவனாக இருக்கக்கூடிய, இந்த புருவ மத்தியையே திறக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றவன், திருமூலனுக்கே குருவாக இருக்கக்கூடிய நடராஜன். அதற்கு அப்புறம் காளியை உயர்ந்ததாக இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டியவன் ராமகிருஷ்ணன். அதனாலதான் காலம் கடந்தும் ராமகிருஷ்ணன் நிலைத்து நிற்கிறான். அதனாலதான் ராமகிருஷ்ணனுடைய வளர்ப்பு விவேகானந்தன். அவன் பேர் சொல்ற பிள்ளை இல்ல, அவன் என்றும் அழியாதவன். விவேகானந்தன் மாதிரி ஒருவன் 140 கோடி பேர் சேர்ந்து நின்னா கூட விவேகானந்தன் கிட்ட போய் நிக்க முடியாது. அவன் ஒரு பெரிய மின்னல், அவன் பெரிய இடி, அவன் பெரிய செயல், அவன்கிட்ட அப்படி நிக்கவே முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு வறுமைகளையும் கொடுமைகளையும் எல்லாத்தையும் பார்த்து சுற்றமென துறந்து வந்து நின்று உண்மை தத்துவத்தை அறிந்து கொண்டு வேலை செய்தவன். அப்படியாப்பட்ட ஒரு செயல் வடிவத்தில் இருந்தவன். இதனாலதான் காளியை ராமகிருஷ்ணனுக்கு அப்புறம் விவேகானந்தன் கண்டான். நீங்க எத்தனையோ பேர் பாருங்க, காளின்னு டைப் பண்ணுங்க நெட்ல, அந்த காளியை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. அதை என்ன வேலைக்கு பயன்படுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. காசிக்கு போங்க, காளியை வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்றாங்கன்னு பாருங்க. வாக்கு சொல்றேன்னு சொல்றவன் காளியை வச்சிருப்பான், பத்திரகாளியை வச்சிருப்பான், மண்டை ஓட்டை போட்டு அந்த அம்மா அப்படியே உட்காந்துருப்பான், ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். கோழியை எடுத்துட்டு வாங்க, அறுத்துருவோம், அந்த கதையை முடிச்சிருவோம். 2 முடி எடுத்து வந்தீங்களா, கொஞ்சம் மண் எடுத்து வந்தீங்களா, அவங்க கதையை முடிச்சிருவோம், சோழியை முடிச்சிருவோம், கொண்ட கதை அப்படி பண்ணுவோம்மா. இதுக்கெல்லாம் காளி என்ன, அவன் என்ன இதா? எவ்வளவு பெரிய உன்னதமான சக்தி தெரியுங்களா? அது தன்னுடைய உடலுக்குள்ள இருக்குங்க. இதை உணர தெரியாம தான் நாம வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிறோம்.
இதுக்குள்ள பேசி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லைங்க, இதுக்குள்ள உண்மையிலேயே உங்க உடலுக்குள்ள காளி இருக்கிறா. இதுதான் விஷயம். எமக்கு எதுவும் கிடைத்து விட போறதில்ல, உங்களுக்கு ஒன்று கிடைக்க வேண்டும். அந்த ஒரு நிஜமான செயலை தெரிஞ்சுக்கணும். நடராஜன்னா சும்மா சிலையா நிக்கிறவன் கிடையாதுங்க. அந்த நடராஜனாக ஒரு தனி மனிதனால மாற முடியும் அப்படிங்கிறதான் அதோட தத்துவமே. நடராஜன் என்பது நான் நடராஜன் என்பது இல்லை, நடராஜனாக ஒரு தனி மனிதனுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. நடராஜன் என்பது வெளியே இல்லை, உனக்குள்ளே இருக்கு. காளி என்பது வெளியே இல்லை, உனக்குள்ள. உன்னால் அறிய முடியும் அப்படிங்கிறதான் உண்மையான செயல், உண்மையான வடிவம். பல ஆண்டுகளாக கடவுளையும் கடவுள் போதனைகளையும் நம்மளை வெளிமுகமாக காட்டி பழக்கி விட்டார்கள். உள்முகமாக பழக்குவதற்கு ஆள் இல்லை. புரியுதுங்களா? உள்முகமாக பழக்கினா உயிர் பலப்படும், நீ கடவுள் தன்மையை அடைவ. வெளிமுகமாக பழக்கப்பட்டா நீ என்ன பண்ணுவ? தேஞ்சு போயிடுவ. உன் உடலில் உன் மனம் எல்லாம் டயர்டாகி போயிடும். இதுதான் விஷயம். அதனால இதுக்குள்ள ஆயிரம் ரகசியம் இருக்கு. நீங்க எழுத்து வடிவமாகவும் படிங்க, எல்லா விஷயத்துக்குள்ளே உணர்ந்து பாருங்க, உங்க உடலோடு கனெக்ட் ஆகும். இந்த பிரபஞ்சம் நீங்களும் வேற இல்லை, நடராஜரும் நீங்களும் வேற இல்லை, பார்வதி நீங்களும் வேற இல்லை, கிருஷ்ணனும் நீங்களும் வேற இல்லை. இது எல்லாமே உங்களோடு எங்கேயோ ஒரு இடத்துல பொருத்தப்பட்டு பாருங்க, கனெக்ட் ஆகும். அது ஒரு செயல் நடக்கும். ஆனால் அதை நாம் விட்டு விடுகிறோம் என்பதுதான் பெரிய வருத்தம், பெரிய வேதனை. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை நீங்க உணரணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய உடலுக்கு ஒரு கேன்சர் வந்து கூட சுயநலமாக அதை காளியை பயன்படுத்தாதவன் யாரு? ராமகிருஷ்ணன். இந்த சூலத்துக்கு தான் அது. அந்த அம்மா என்ன சொன்னா? உன் உடலுக்கு தான் நோய், உன் ஆன்மாவுக்கு இல்லை. உடல் அழியக்கூடியது தூக்கி போடு. இந்த உன் உடல் அழியிறது, மற்றவன் உடல் அது வேற. இந்த உடல் அழிஞ்சிரும், இதை பத்தி நீ யோசிக்காத. அழிய போற உடலுக்காக நீ கண்ணீர் வடிக்காத, அதுக்காக உன்னுடைய கலையை பயன்படுத்தாத. உன் ஆன்மா கடவுளாக இருக்கிறது, அதனால அதை விட்டு விடு அப்படின்னா, அதையும் இந்த சூலத்தை, இந்த உடல்ல இருக்கிற துன்பத்தையும் வைத்து கொண்டு காளியோடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன். காளி வாக்குன்னா ஆன்மா பேசுங்கிறதா, ஆன்மா தான் காளி. அப்ப ராமகிருஷ்ணனே காளியாக வாழ்ந்தான், ராமகிருஷ்ணனாக பிறந்தான், ராமகிருஷ்ணனாக வாழ்ந்தான். ஆனால் ஞானம் தவத்துக்கு அப்புறம் வெளியில ராமகிருஷ்ணன், உள்ளே என் போன்றவன் கண்டது காளி. அவனே காளி. அவன் காளி அவதாரமாக வந்து விவேகானந்தனை தயார் செய்தான். ஒரு தேவியாக இருந்து விவேகானந்தனை தோளில் போட்டு வளர்த்தான். இதுதான் விஷயம். அப்ப ஒரு ஆண் வடிவத்துக்குள்ள ஒரு பெண் தன்மை எப்படி இருந்திருக்குங்கிறத பாருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி அதிசயங்களை, உண்மை தன்மைய ஒரு தனி மனிதன் உடலோட இருக்கிறவன் தான் செஞ்சிருக்கிறான். உடல் இல்லாம எப்பயோ ஒருத்தன் வாழ்ந்தான் பாருங்க அப்படின்னு சொல்ற விஷயம் இல்லை.